அருட்பெரும் ஜோதி நாக சதுர்த்தி வரும் ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கின்றது. அன்றைய தினத்தில் யார் ஒருவர் சூட்சமமான நாக வழிபாட்டையும் மஞ்சளையும் வைத்து செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் ராகு கேது தோஷங்கள் நீங்கும், நாகதோஷங்கள் நீங்கும், கல்யாண தடை சரியாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கிறவங்க நல்லது நடக்கும். மிக முக்கியமாக வியாபாரம் தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அபரீதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நாக சதுர்த்தின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்று சொல்வார்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சதுர்த்தியான ஆடி மாத சதுர்த்தி, அதனால் நாக சதுர்த்தி. அன்றைய தினத்தில் காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு உங்கள் ஊரில் எங்கே விநாயகர் பக்கத்தில் ராகு கேது இருப்பாங்க அல்லது உங்கள் ஊரில் எங்கே அம்மன் கோயிலில் புத்து வழிபாடில் செய்கிறாங்களோ அங்கே ராகு கேதுவை வச்சுருப்பாங்க. அங்கே போகும்போது ஏதோ ஒரு மளிகை கடையில் போயிட்டு மஞ்சள் உப்பு வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் 2 நெய் தீபம் தயார் பண்ணிட்டு போயிருங்க. கோயிலுக்கு போயிட்டு ஒரு கிண்ணத்தில் பால் ஊற்றி வச்சுட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் கொண்டு போன பாலாலேயே அந்த ராகு கேதுக்கு அதாவது நாகத்திற்கு அபிஷேகம் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் அதாவது பால் அபிஷேகம் பண்ணிட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் கொண்டு போன அந்த மஞ்சளை பால் அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டு கழுவிட்டு அதற்கப்புறம் கொண்டு போன மஞ்சளை நல்லா நாகத்துக்கு மேலே தூவி விட்டுட்டு கொண்டு போன விளக்கை ஏற்றி வைத்ததுக்கப்புறம் அந்த ராகுக்கும் கேதுக்கும் குங்குமத்தால் பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுட்டு மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க. நான் என் வாழ்வில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து விதமான நாக தோஷங்களுக்கும் பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கின்றேன். என் வாழ்வில் தொழில் வளம் பெருக வேண்டும், சுபகாரியங்கள் நடக்க வேண்டும், குழந்தை பாகியங்கள் கிடைக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நாக தோஷங்களும் சரியாகி சகல செல்வங்களும் சரியாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிட்டு அன்றைய தினத்தில் மறக்காம ஓம் ஸ்ரீம் குபேராய நம 51 முறை படியுங்க. என்னங்க நாக சதுர்த்திக்கும் குபேரருக்கு என்ன கனெக்ஷன் கேட்குறீங்களா? நாகதோஷங்களை போக்க தோஷ நிவர்த்தி ஆக்கக்கூடிய ஒரே கடவுள் குபேர பகவான். கையில் கீரி பிள்ளையோடு இருப்பார். கையில் எங்கே இருக்கார் பாருங்க, கீரி பிள்ளையோடு இருக்கக்கூடியவர். ஸோ அப்படி இந்த மந்திரத்தை எழுதிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. இதைய வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் குடும்பத்திலும் நல்லது நடக்க பிரார்த்திக்கின்றேன். நாக தோஷம் இதெல்லாம் இருக்கிறவங்க ராகு கேது மோதிரம், வெள்ளி மோதிரம் போட்டார் நல்லது. நம்மளோட அக்ஷயம் ஜுவல்லரிலையும் அக்ஷயம் டிவைன் சென்டர்லையும் ராகு கேது வெள்ளி மோதிரம் ராசிக்கள் வச்சு எனர்ஜைஸ்டு பண்ணித்தரோம். 12 ராசிக்காரர்களும் போடலாம். உங்களுக்கு அந்த மோதிரம் வேணும்னா தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க. வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நான் நடத்தும் மணி 786 அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பு நடக்குது. இதில் 5 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிற மாதிரி எழுதி செயல்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த பணத்தை பெற முடியும், நினைத்த வாழ்வை வாழ முடியும். மணி 786 அப்படிங்கிற இந்த டிவைன் ஒர்க் ஷாப்பில் நீங்களும் கலந்துக்கணும்னா தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள், பயன்படுத்தி வளம் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.